ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஆரஞ்ச் மிட்டாயில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம போயிட்டுருக்கும். அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆரஞ்ச் மிட்டாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டன் டங்குன்னு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு சந்தோஷப்படுத்த பல ப்ராங்க் வந்து அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த ப்ராங்க் என்ன அப்படின்னா, கொரோனா அவேர்னஸ் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு கொரோனா அவேர்னஸ் ப்ராங்க் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து முடிங்க 2 நாளில் அந்த சிக்கன் ஷாப் ப்ராங்க் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிங்க 2 நாளில் சிக்கன் ஷாப் ப்ராங்க் வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஆரஞ்ச் மிட்டாய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரோ, இந்த அட்ரஸ் எங்களுக்கு சொல்கிறீங்களா? புதுசு இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். எப்படி லெஃப்ட்டில் போய்ட்டு ரைட்டில் போடுமா? ரைட் ஒரே ஸ்ட்ரைட் பக்கத்தில் சொல்லுங்கள். சொல்கிற அட்ரஸ் கரெக்டாக போகிறீங்களா? ஒன்றும் இல்லை இல்லைங்க, பொங்கல் சாப்பிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை பொங்கல் சாப்பிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. எப்படி சொன்னீங்க? சரி, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இல்லை, வெயிலில் ரொம்ப தூரம் நடந்து வந்தேன்ல வெயிலில். வாங்க பக்கத்தில் வாங்க. நீ யாரா உன்னை வெளியே வரணும்? உன்னை எப்படி? நான் வீட்டுக்கு போகிறேன். உன்னை ஹாஸ்பிட்டல் தான் சொல்லிட்டாங்க. என்ன ஹாஸ்பிட்டல்? நீ சோறே போட மாட்டேங்க. நான் சோறு போடலனா கொரோனா இருக்கு. இல்லை ப்ரோ, போய் சரியாயிடுச்சுங்க. வாங்க, நீங்கள் வாங்க. அட்ரஸ் ஏன் தூக்கி போட்டீங்க? இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எங்க அட்ரஸ் சொல்லணுமா? நாங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள் ஏங்க இரும்பிட்டு இருக்கீங்க. எப்படிங்க சொல்கிறது? என்னங்க ஏங்க பொங்கல் தின்னா எப்படிங்க? பொங்கல் தான். பொங்கல் தின்னா எப்படி இந்த மாதிரி வரும்? வாங்க, அவர் அட்ரஸ் கேட்டாரு. அட்ரஸ் தொகுது பாருங்க, கீழே நீங்க வாங்க ஜி. இதான் 10 பேர் அனுப்பிச்சு விட்டுருக்கான் அட்ரஸ். அவங்க சொன்னா நம்புவீங்க? 10 பேர் அனுப்பிச்சு பாத்தியா? 8 பேர் தான் அனுப்பிச்சேன் நானு. இப்ப என்னைய கூப்பிடுறீங்க இதுல? நீங்க வாங்க இங்க வாங்க பாஸ். இவங்க எப்பவுமே அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இரும்பு ஐயா எங்க அட்ரஸ் இருமல. இல்ல ஏங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அட்ரஸ் கேட். ஏன்டா இங்க வந்த? வீட்டுக்கு போறேன் நானு. வீட்டுக்கு போற? ஹாஸ்பிடல் இருந்து சாப்பாடு போட மாட்டீங்க? வாங்க இங்க வாங்க. நான் விளையாடுறீங்களா? கொரோனா ஏங்க எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க வாங்க. வாங்க கிஸ் அடிக்கிற மாதிரி நின்னு பேசிட்டு இப்ப போறீங்க. அடங்க வாங்க. அண்ணா நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. நீங்க வாங்கண்ணா. இப்ப இருமுடா நீங்க பேசுறது. ஆமா, பேசணும். உங்களுக்கு தான் கொரோனா இருக்கு. வாங்க. செக் பண்ணியா? ஒண்ணும் இல்லையா? நீங்க வாங்க ப்ரோ, அவன் கிடக்குறானுங்க. கை தொடாத. நம்ம போலாம் வாங்க. கை தொடாத என்ன? கை தொடாத. நீங்க இங்க வாங்க. ஏன் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நிக்கிறீங்க ப்ரோ? இவ்வளவு நேரம் பக்கத்துல நின்னீங்க. ஆமா, நீ என்ன கேட்டேன்டா? ஒண்ணு இல்ல, தயிர் வடை சாப்பிட்டாங்க. இருமல் வருது. மாஸ்க் போடுங்க. வாங்க அண்ணா வாங்க. இவ்வளவு நேரம் மாஸ்க் போடாம தானே இருந்தீங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் நீ தள்ளி நில்லு. ஒண்ணு இல்லங்க எனக்கு. சரி, நீ தள்ளி போயா. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. நீங்க பேசிட்டீங்களா? இப்போ ஏதா தள்ளி போய் சொல்றீங்க. நீ வாடா. இல்ல அடிக்க வரீங்க. அவனா அடிக்கிறான். நீங்க அட்ரஸ் தானே கேட்டேன். சாக்கடை இருக்கு. வாங்க. இப்படி நீங்க தொட மேல கை வைக்காதீங்க. எதிரிங்க வாங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? இல்ல பிரதர், நீங்க வாங்க பிரதர். நீங்க அட்ரஸ் யார் நீ? ஏன் வேஸ்ட் இழுத்து கட்டுறீங்க? நான் கட்டு ஏன் வேஸ்ட் நான் கட்டுண்டா? உனக்கு என்னடா? இல்லண்ணா, எல்லாருமே மாஸ்க் போட்டு. எனக்கு இரும்பல் இருக்கா? இரும்பிடுங்கடா கேட்டா எல்லாருமே மாஸ்க் போட்டு உஷாரா போறாங்க. நீங்க தான் அப்படியே வந்தீங்க. அதான் கேட்டேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. அச்சு ஓட விட்டு நூறா அவன் கிடக்குறானுங்க. விடுங்க, அவன் கிடக்குறானுங்க. நம்ம போலாம் வாங்க. இல்லங்க, அவனு சும்மா சொல்றானுங்க. அவர் வந்து ஒன்னு பிடிக்கிறாரு. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. வாங்க நம்ம போலாம். அட்ரஸ் அங்க இருக்குது. அப்படியே கிட்ட வந்து இருமிடுங்கடா. கிட்ட வந்து கொரோனா இருக்கு. இப்ப உங்களுக்கு கொரோனா வந்திருக்கும். டேய் வரானுங்க. இதுல கூட்டு போன என்னடா? சரியாயிடுச்சுண்ணே. சரியாயிடுச்சுண்ணே. அப்ப அவரே கூப்பிடுங்க. மாஸ்க் போடாம சுத்தாருல. ஏன் மாஸ்க் போடல நீங்க? வண்டி வந்திருக்கு. வண்டி வந்திருந்தா கொரோனா பேசுறீங்க. ஒரு நிமிஷம் வாங்க. வர முடியாதியா? நீ போயா ஜி. ஒரு நிமிஷம் வாங்க ஜி. ஒரு நிமிஷம் வாங்க. இல்ல ஒண்ணு பிரச்சனை. வாங்க மாஸ்க் போட்டுக்கிறேன். வாங்க போட்டுக்கிறேன். வாங்க உங்க மாஸ்க் எங்க? எனக்கு மாஸ்க் இல்லையா?
பக்கத்துல வா. டேய் நவுரா. எதுக்கு நான் மாஸ்க் போடல சொல்லுங்க. ஏய் நீ யாரா ஃபர்ஸ்ட்? மாஸ்க் போடுங்கண்ணே, உன் நல்லது தான். நீ ஏன்டா கேக்குறீங்க? கார் பஸ்ல இருந்து வண்டி வந்து அடிங்க சொல்லு. ஹலோ வாங்க போவோம். போவோம். ஏய் தள்ளி போடா. வாங்க. எங்க இருந்து கூட்டி வந்தீங்க? டேய் அடி இருங்க. இல்ல அட்ரஸ் தானே கேட்டேன். பக்கத்துல வராத. என்னை காப்பாத்தி கூட்டு போங்க ஜி. காப்பாத்தி பஸ்ஸில் கூட்டு டெஸ்ட் ஒன்னு பண்ணுவாங்க. நல்லா வர முடியாதியா? மாஸ்க் போடாம சுத்திட்டு எனக்கு வரலையா? வரல பக்கத்துல நின்னு பேசு. ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராங்க் ஷோ காமெடிக்கு வெளியே போனால் மாஸ்க் போட்டு போங்கன்னு ஒரு அவேர்னஸ் கொரோனால என்ன சும்மா அண்ணா இருங்க சும்மா ஒரு அண்ணா ஒரு விழிப்புணர்வு தான். மாஸ்க் போட்டு போ இல்லைண்ணா, மாஸ்க் போட்டு போங்க ஒரு அவேர்னஸ். எதுவும் இல்லை இவர் கட்டி போச்சு நிற்க பாருங்க. ஒன்றும் இல்லை கேமரா போட்டு போங்க. கேமரா இருக்குண்ணா, சும்மா ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வுண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா. ஹாய் காட்டுங்கண்ணா. ஆரஞ்சு மிட்டாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டு போங்க. ஒன்றும் இல்லை, வாங்க பயப்படாதீங்க, வாங்க ஒரு வில்லங்கமா இருக்குது. நான் மாஸ்க் போட்டுருவாங்க. வெளியே போனால் மாஸ்க் போட்டுக்கணும், அவேர்னஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு பெத்ரும் தெரியாத. வாங்க. ஏன் மாஸ்க் போடாமல் போயிட்டு ஒன்றும் இல்லை. வந்தையா நானு? அதுதான் கடைக்கு போனாலும் மாஸ்க் போட்டு போங்க, உங்கள் சேஃப்டிக்கு தான். சரி கை ஓடு இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. அங்கே பாரு கேமரா பாருங்க. ஹாய் காட்டுங்க. வெளியே போனால் மாஸ்க் போட்டுப்பாங்க. இதுக்கப்புறம் ஓகேவா, சும்மா இதுக்காக அவேர்னஸ் தான். பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகுரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகுரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு.